நடைபெறுகின்ற விழாக்கள் அனைத்தும் சமுதாயத்தின் ஒரு சத்தமில்லாத ஒரு சாதனைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை ஓதுவது என்பது அவ்வளவு எளிதல்ல. தொழுகையில சில சூறாக்களை எடுக்கக்கூடாது, அது தொலை வச்சவங்களுக்கு தெரியும். இமாமத்துல நம்ம அவ்வளவுதான் செதறிடுவோம். ரொம்ப கவனமாக ஓத வேண்டும், ஆனால் அதே நேரத்தில் கவனிக்காமல் ஓத வேண்டும். சில சூறாக்களை தவிர்த்துக்குருவாங்க ஹாஃபில்கள். அந்த குர்ஆன் கடந்து வந்த பாதைகள் அப்படி. எவ்வளவு கவனத்தோடு நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை பெற்றார்கள் தெரியுமா? ஒரு எழுத்து விடுபட்டு போய்விடக்கூடாது. சமுதாயத்தின் சொத்து அது. முகம்மதோடு நின்றுவிட போவதில்லை. சமுதாயத்தின் கடைக்கோடி மனிதன் வரை இந்த குர்ஆன் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். இது சமுதாயத்தின் சொத்து. குர்ஆனை விட்டு ரொம்ப தூரமாக ஆகுகின்ற பொழுது சமுதாயத்தின் இழிவை, சமுதாயத்தின் அழிவை யாராலும் காப்பாற்ற முடியாது. குர்ஆனோடு உங்களுக்கு இருக்கின்ற தொடர்பு உங்களை பாதுகாக்கும் எல்லா விதமான சிக்கல்களில் இருந்தும். யாருக்கு குர்ஆனுடைய கல்வி ஞானம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அமைச்சரவையில் இடம் உண்டு, சின்ன வயதாக இருந்தாலும் சரி. இப்ப நாம பெற்றிருக்கிற அமைச்சரவை வயசு சின்னது. அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஆய்வு கண்ணோட்டத்தோடு ஓதுகின்ற நாவுகளாக, சிந்திக்கின்ற இதயங்களாக, செயல்படுகின்ற உறுப்புகளாக, குர்ஆனோடு தொடர்புடைய உடல்களாக, உள்ளங்களாக அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துல் லக்க வ அலைக்க. குர்ஆனோடு நீங்கள் தொடர்பு கொண்டால் நாளை மறுமையில் அது உங்களுக்கு சாதகமான ஆதாரமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ உம்மத்திஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك وحيه وقل ربي زدني علما. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم القرآن حجة لك أو عليك أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. اللهم انا مراشد وموئنا واعذنا من شرور انفسنا. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் ஷஃபீஉல் முذنبீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழிமுறைகளை, வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய கடையநல்லூர் மதரசா சிராஜுல் முனீர் 40ஆம் ஆண்டு நிறைவு விழா மாணவ மாணவியருக்கு போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா, சிராஜுல் முனீர் ஹிஃபுது மதரசா 35ஆம் ஆண்டு நிறைவு மற்றும் 31ஆம் ஆண்டு
ஹாஃபிலா பட்டமளிப்பு விழாவின் இந்த அமர்வின் தலைவர் மரியாதைக்குரிய ஹஜரத் கிப்லா அவர்களே, கிராத் ஓதிய, வரவேற்புரை வழங்கிய, வாழ்த்துறை வழங்கிய, சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சமுதாய ஆலிம் பெருமக்களே, முன்னிலை வகிக்கின்ற ஆண்டோர்களே, அறிவில் சிறந்த சான்றோர்களே, பட்டம் பெறுகின்ற ஹாஃபில்களே மற்றும் ஹாஃபிலாக்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய ஜமாத்தார்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. இந்த 2வது தடவை சலாம் சொல்லும் போது மட்டும் ஏன் வேகமா பதில் வருதுண்டா, வித்தியாசமான செய்கைக்கு என்னைக்குமே சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் உண்டு. கலீஃபா ஹாரூன் ரஷீத் ஒரு ஊர் வெளியா போய்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஊரில் பள்ளிவாசலுக்கு போறாரு. சுபுஹுடைய நேரம். முஅத்தின் பாங்கு சொல்லிட்டாரு. யாருமே தொழுகைக்கு வரல. முஅத்தினை அழைச்சு கேட்கிறாரு, கலீஃபா இந்த ஊர்ல எத்தனை குடும்பம் இருக்கும் அப்படின்னு. ஒரு 500 குடும்பமாவது இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படியா, எத்தனை பேர் தொழுகைக்கு வருவாங்க? ஒரு 10 பேர் வருவாங்க. இன்னொரு தடவை பாங்கு சொல்லுண்டாரு. சொன்ன உடனே அந்த முஅத்தின் 2வது தடவை பாங்கு சொன்ன உடனே வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டாங்க சண்டைக்கு. முஅத்தினர்ட்ட, இல்ல 2 தடவை பாங்கு சொல்லிட்டேன், ஏன் அவர் முறையா தடவை பாங்கு சொல்லும் போது தொலை வந்திருக்கலாம்ல, சண்டைக்கு இத்தனை பேர் கிளம்பி வர்றது அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு வரலாமா இல்லையா? கலீஃபா சொன்னாரு, நான் தான் சொல்ல சொன்னேன், அது ஒண்ணும் தப்பல்ல. ஆனா தொழுகை இப்ப எஞ்சி வர்றது, முன்னாடியே எஞ்சி வர்றது ஃபர்து இல்லையா அப்படின்னு கலீஃபா ஹாரூன் ரஷீத் சொல்லுவார்கள் என்ற செய்தி என்னுடைய நினைவுக்கு வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நடைபெறுகின்ற விழாக்கள் அனைத்தும் சமுதாயத்தின் ஒரு சத்தமில்லாத ஒரு சாதனைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் முதலிலே இந்த விழாவிற்கு என்னை மிகச்சரியாக ஒரு மாதத்திற்கு முன்னாலே என்னை தொடர்பு கொண்டு அழைத்த மரியாதைக்குரிய இந்த மதரசாக்கள் அனைத்திற்கும் முதுகெலும்பாய் திகழ்ந்து அல்லாஹுவின் பெரும் உதவியால் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹபீபுர் ரஹ்மான் ஹஜரத் அவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தர வேண்டும், நீண்ட ஆயுளை தர வேண்டும். இது போன்று பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பள்ளி படிப்பையும் நிறைவு செய்து கொண்டு இன்னொரு பக்கத்தில் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபில்களை, ஹாஃபிலாக்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தர வேண்டும். ஹஜரத் அவர்களுக்கு நான் முதலிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இது கடைநல்லூரில் நான் பேசுகின்ற முதல் பேச்சு. எனக்கு முதல் பேச்சுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த ஹஜரத் அவர்களுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டம் பெறுகின்ற ஹாஃபில்கள், எனக்கு முன்னால் வாழ்த்துறையில் பேசிய ஒரு ஆலிம் ஹஜரத் அவர்கள், குர்ஆனோடு தொடர்புடைய மாணவர்கள், கல்விமான்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய அறிவை கொடுத்திருப்பான். ஐக்யூ லெவல் மற்றவர்களை விட கொஞ்சம் அதிகம் என்று ஹஜரத் அவர்கள் சொன்னார்கள். அது உண்மைதான். வடநாட்டு தேவபந்தை சார்ந்த யூனுஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷேகுல் ஹதீஸ் ஒரு செய்தி பதிவு செய்கிறார்கள். அரபு கல்லூரிக்கு, இது போன்ற ஹிஃப்து மாணவர்களுடைய மதரசாவிற்கு ஒரு ஆலிம் ஒருவர் வருகை தருகிறார். வந்தவர் மாணவர்களிடத்திலே பேசுகிறார். அரபு நாட்டை சார்ந்தவர். முதல்ல ஒரு மாணவர்கிட்ட கேட்கிறாரு, மஸ்முக்க யா புனைய, அருமை மகனே உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. இந்த மாணவர் இஸ்மி யூசுப்ங்கிறார். என் பேரு யூசுப் அப்படின்னு சொன்ன உடனே சில பேர் மாணவர்கள் ஒரு விருந்தாளியா கூப்பிட்டா அவர் விருந்தாளியா நடக்க மாட்டார். மாணவர்களை செக் பண்ண ஆரம்பிச்சிருவார், அனுமதி இல்லாமலே. கொஞ்சம் அது அதிக பிரசங்கித்தனம். கல்லூரி முதல்வரோ பேராசிரியர்களோ நம்மை கேட்டுக்கொண்டால் மட்டுமே நாம் அந்த வேலையில இறங்க வேண்டும். வந்தவர் சும்மா இருக்காம அவன் பேர் என்னன்னு கேட்டாரு. என் பேர் யூசுப்னு அந்த பையன் சொன்னான். பக்ரஹ் சூரத்தை யூசுப், அந்த பேர்ல ஒரு சூரா இருக்குதுல, அப்படியா யூசுப் சூராவை ஓதுண்டாரு.
இந்த பையன் ஓதுனாப்ல. ஓதுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு ஒரு 11 வயது 12 வயது ஒரு பிள்ளை 1 வருடமும் 2 மாதத்தில் முழு குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஓரளவிற்கு அல்லாஹ்வின் பேரருளால் நாங்களும் குறுகிய காலத்திலே மனனம் செய்திருக்கிறோம். மனன ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கிறான். என்னோடு ஓதிய மரியாதைக்குரிய புறவச்சேரி மதரசாவின் முதல்வரும் ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாமான அருமை நண்பர் இஸ்ஹாக் வாக்கவி இங்கே அமர்ந்திருக்கிறார். ஒரு பெருமிதமான எண்ணம் மனநிலை இருந்தது. நாமளும் ஒரு 13 வயதில் ஆபிலாக ஆகிவிட்டோம், 2 வருடத்தில் குர்ஆனை நிறைவு செய்து விட்டோம் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்த பொழுது, இந்த மேடைக்கு வருகின்ற பொழுது யாரோ எதையோ கலட்டி பிடரியில் அடித்ததை போன்ற ஒரு வார்த்தை. 1 வருடம் 2 மாதமும், அதில் விடுமுறை காலங்களை கழித்தால் ஒரு 10-11 மாதங்களில் ஒரு பிள்ளை முழு குர்ஆனையும் மனனம் செய்கிறாள். 5வது வகுப்பை இன்னும் அவள் முடிக்கவில்லை என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய இந்த ஆணவமான எண்ணத்திற்கும் அடி விழுகிறது. இன்னும் சாதனையாளர்கள் நிறைய பேர் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். இனம் காணப்பட்டவர்கள் வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்கிற செய்தியையும் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் காட்டுகிறான். குர்ஆனை ஓதுவது என்பது அவ்வளவு எளிதல்ல. ஒரு ஆளு வந்த ஒருத்தர் மக்ரிப் தொழுவிக்கிறார் ஒரு பள்ளியில. தொழுகையில சில சூறாக்களை எடுக்கக்கூடாது, அது தொழ வச்சவங்களுக்கு தெரியும். இமாமத்துல நீங்க நிறைய ஆலிம்களுக்கு பின்னால் தொழுதிருப்பீர்கள். அவ்வளவு சீக்கிரமா யாசீன் சூறாவை யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா சிக்கல் இருக்கு. கணிசமா எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும் போது ஏதாவது தப்பு விட்டுட்டா யாசீன்லயே இந்த தப்பு விடுதான், என்னத்தை இவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருமா இல்லையா? அதனால தப்பு வந்துடக்கூடாதுன்னு அதிக கவனமா ஓதுனா சிக்கி சீரழிச்சிடாது. நம்ம அவ்வளவுதான் செதறிடுவோம். ரொம்ப கவனமாக ஓத வேண்டும், ஆனால் அதே நேரத்தில் கவனிக்காமல் ஓத வேண்டும். சில சூறாக்களை தவிர்த்துக்குருவாங்க ஹாஃபில்கள். குல்யா அய்யுஹல் காஃபிரூன் அவர் வர ஆரம்பிச்சாரு மக்ரிப்ல. குல்யா அய்யுஹல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அபுது வலா அனா ஆபிது மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அபுது வலா அனா ஆபிது மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அபது. சுத்திக்கிட்டே இருக்கிறாரு, ரோலிங் ஆகிக்கிட்டே இருக்கு. முதல் ரக்காத்து 7 நிமிஷம் ஆச்சு, யாரும் எடுத்து கொடுக்கிற மாதிரி இல்ல. மோதினார் சொன்னாரு, லக்கும் தீனுக்கும் வலிய தீன் குனி அப்படின்றாரு. அவருக்கு தெரியாதுல தமிழ்லாம் சொல்லக்கூடாதுன்னு. மோதினாரு, லக்கும் தீனுக்கும் வலிய தீன் குனி அப்படின்றாரு. அவ்வளவு அல்லாஹ் சவால் விடக்கூடியது. குர்ஆனுக்கு மோஜிசா அல்லவா? யாரும் அவ்வளவு சீக்கிரத்தில் அதில் யாரும் எளிதாக வெற்றி பெற்று விட முடியாது. ஒரு திறமையான ஹாஃபில், ஒரு பெரும் அரபு கல்லூரியின் முதல்வராக தற்போது பணியாற்றிக் கொண்டிருக்கிறார், என் உறவினரும் கூட. அவர் சொல்கிறார், திறமையான ஹாஃபில், அவர் சொல்கிறார், வாக்கியா சூராவை ஓதிக்கொண்டிருக்கிறேன் தராவீஹ் தொழுகையில். இதா வகாஅத்தில் வாக்கியா லைஸலி வகாஅத்திஹா காதிபா காஃபிலத்துர் ராஃபிஆ இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா சொல்லி இருக்கிறது. புஸ்தத்தில் ஜிபாலு பஸ்ஸன் பஸ்ஸான் ஓதுனேன். நானே பார்த்தேன், இப்படி ஒரு ஆயத்து வந்ததே இல்லையே. திறமையான ஹாஃபில். எங்களுடைய மரியாதைக்குரிய மறைந்த மருகும் அல்லாமா ஷபீர் அலி ஃபாசில் பாக்கவி ஹஜரத் அவர்கள் நம்ம அழகாக சொல்லுவார்கள். உசிலம்பட்டி ஹாஃபிஸா ஒரு ஆளு ஒரு இடத்துல சாமியா நிறுத்திருக்காங்க. வடநாட்டுக்காரர் ஒருத்தர் தராவி தொழுவிக்கிறாரு, உசிலம்பட்டிக்காரர் சாமியா நிறுத்திருக்காங்க. சாமிக்கு எப்ப மரியாதை? தொழு வைக்கிறவர் ஏதாவது தவறு விட்டு சாமியை எடுத்து கொடுத்தா தான் மக்கள் அவரையும் மதிப்பார்கள். இவருக்கும் பாடம் இருக்குது, அவர் தப்பு விட்டா எடுத்து கொடுக்கிறாரு. வடநாட்டுக்கார ஆசாமி தப்பே விட மாட்டேங்கிறான், தெளிவா அடிச்சு போய்கிட்டு இருக்கிறான். இங்க உசிலம்பட்டி ஆலிம் சாவுக்கு என்னடா இவன் தப்பே விட மாட்டேங்கிறானே, தப்பு எங்கேயாவது விட்டா தானே நாம எடுத்து. இவருக்கு நல்ல பாடம் இருக்கு, ஓதிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு இடத்துல சிக்கிட்டான் கரெக்டா. ஹர்ராக்கியம் வானா வரல. கவனிச்சுக்கிட்டே இருந்தவர் மைண்ட் வாய்ஸ் வச்சு வெளியில சொல்லிட்டாரு, ஹர்ராக்கியம் வானா ஆப்டிக்கிட்டாடி மாப்பிள அப்படின்ட்டான்.
ஓதிக்கிட்டு இருந்த ஹாஃப்ஸா இதுதான் ஆயத்து போல் தெரியுதுன்னு நினைச்சு ஹர்ரராக்கியவானா ஆப்டிக்காடி மாப்பிளே அப்படின்னு அவனும் சொல்றான். என்ன குரான்ல தமிழ்லாம் வருது. எங்களுடைய உஸ்தாத் ஆசிரியர் பெருந்தகை இல்யாஸ் பாசில் பாக்கவி சொல்வார்கள், ஆபில்கள் எல்லா இடத்திலும் நிறைவாக ஓதுகிறார்கள். அவர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் தெரியுமா? ரமலானுடைய காலத்தில் ஒவ்வொரு நாளும் தலை சிறந்த ஆபில்களும் தராவீஹ் தொழுகையை முடிக்கின்ற பொழுது அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். ஒரு பிரசவ வேதனையில் விடுபட்ட ஒரு பெண்ணை போன்று 20வது ரக்காத்தில் அவர் ருக்கு செய்கின்ற பொழுது ஒரு கோடிக்கணக்கான சொத்தை அவர் பெயரில் பதிவு செய்ததை போன்று அவர் நிம்மதி அடைகிறார். அரபு கல்லூரி மாணவர்கள், குறிப்பாக ஹிஃப்து பயிலுகின்ற மாணவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஐக்யூ லெவல் என்று சொல்லப்படுகின்ற அந்த இன்டெலிஜென்ட் பவரை அல்லாஹ் அதிகமாக வைத்திருக்கிறான். இந்த அரபு நாட்டுக்காரர், தம்பி உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. என் பேரு யூசுப்னு சொன்னோன்னு பக்ர சூரத்து யூசுப், யூசுப் சூறாவை ஓதுங்கிறாரு. யூசுப் சூறாவை ஓதுறாரு. பக்கத்தில் உள்ள ஒரு பொடியும் உஷாராயிட்டான். அடுத்து நம்மளத்தான் கேட்க போறாரு, நம்மகிட்ட தான் பேர் கேட்க போறாரு. அவன் பேரு இப்ராஹிம். கண்டிப்பா சூரத்து இப்ராஹிம் ஓதுன்னு சொல்ல போறாரு. அதான ஸ்டைலு. அவன் யூசுப் சூறா ஓதி முடிச்சான். இவரை பார்த்தாரு. மஸ்முக்க யா புனைய, தம்பி உன் பேர் என்னண்டாரு. இஸ்மி இப்ராஹிம் சொல்லிட்டு மூச்சு கூட நிறுத்தாம வலாக்கின்னஹும் யதுஊனனி பில் கௌசரி அப்படின்னா, என் பேரு இப்ராஹிம் நிறுத்திட்டா ஓத சொல்லிடுவாரு. ஆனா எல்லாரும் என்னைய கௌசர்னா கூப்பிடுவாங்க. இப்ப என்ன சொல்லுவாரு, ஃபக்ர சூரத்துல் கௌசர் மாதிரி இன்னும் லேசா ஓதிடும். அல்லாஹ் அவர்களுக்கு சாதாரணமானது அல்ல, ரொம்ப திறமையான அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தன் வேதத்தை சுமக்கின்றவர்களை அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுப்பான்? அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததாக சொல்கிறான். சும்மா அவரஸ்னல் கிதாபல்லதி நஸ்தஃபைனா மின் இபாதினா, நம் அடியார்களில் இருந்தும் நாம் யாரை தேர்ந்தெடுத்தோமோ, இஸ்தபைனா என்றால் நாம் யாரை தேர்ந்தெடுத்தோமோ அவர்களைத்தான் அந்த வேதத்திற்கு வாரிசுகளாக நாம் ஆக்கியிருக்கிறோம், தலைமுறையினராக. இன்று நாங்கள் ஆபில்களாக இருக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகள் ஆபில்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஹதீஸுக்கு எப்படி சனது இருக்கிறதோ குர்ஆனுக்கும் சனது உண்டு. அது இங்கிருந்து தொடங்கி எம்முடைய ஆசிரியர் பெருந்தகையின் வழியாக பயணித்து அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை போய் முடிகிறது. அதற்கு முன்னால் சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழியாக செல்கிறது என்று சொன்னால், அந்த குர்ஆன் கடந்து வந்த பாதைகள் அப்படி. எவ்வளவு கவனத்தோடு நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை பெற்றார்கள் தெரியுமா? ஹஜ்ரத் சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது ரொம்ப வேகமாக அவர்கள் ஓதுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வேகமாக ஓதுவார்கள். ஏன் வேகமா ஓதுவாங்க? பொதுவா வேகமா ஓதக்கூடாது. ஏன் வேகமாக ஓதுவாங்க? ஒரு எழுத்து விடுபட்டு போய்விடக்கூடாது. சமுதாயத்தின் சொத்து அது. முகம்மதோடு நின்றுவிட போவதில்லை. சமுதாயத்தின் கடைக்கோடி மனிதன் வரை இந்த குர்ஆன் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். இது சமுதாயத்தின் சொத்து. சமுதாயம் இன்னைக்கு பாராமுகமாக இருக்கிறது. கடையநல்லூர் ஃபைசுல் அன்வார் அரபு கல்லூரியின் தகுதிமிக்க முதல்வரும் தென்காசி மாவட்டத்தினுடைய மாவட்ட அரசு காசியுமான கலைஞர் கருணாநிதி அவர்கள் எல்லா மாவட்ட செயலாளர்களையும் பேர் சொல்லுகின்ற பொழுது அந்த மாவட்டம் இந்த மாவட்டம் பாரு. திருவாரூர் மாவட்டம் பூண்டி கலைவாணனை சொல்லுகின்ற பொழுது எனக்கும் மாவட்ட செயலாளர், ஏன்னா நான் திருவாரூருக்காரர் என்று சொல்லுவார்கள். எத்தனை அரசு காசிகள் இருந்தாலும் எனக்கும் அவர் அரசு காசி அல்லவா, அந்த மாவட்டத்தை சார்ந்தவன் நான். மரியாதைக்குரிய ஹஜ்ரத் அவர்கள் ரொம்ப அழகாக குறிப்பிட்டார்களே, குர்ஆனை விட்டும் ரொம்ப தூரமாக ஆகுகின்ற பொழுது சமுதாயத்தின் இழிவை, சமுதாயத்தின் அழிவை யாராலும் காப்பாற்ற முடியாது. குர்ஆனோடு உங்களுக்கு இருக்கின்ற தொடர்பு உங்களை பாதுகாக்கும் எல்லா விதமான சிக்கல்களில் இருந்தும். ஒரு வீட்டுல ஒரு பிள்ளைகிட்ட எல்லாரும் வீட்டுல ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுறாங்க உறவினர்கள். இப்ப உறவினர்கள் ஒன்று சேர்வதே முடியாது. எங்க விளையாடுறது? அதெல்லாம் ஒரு காலம்.
ஒரு பொருளை கொடுத்து, ஒரு 100 ரூபாய் பணத்தை கொடுத்து, யாரும் பார்க்காத இடத்தில் நீங்க ஒளிச்சு வைக்கணும், கடைசியில எடுத்து கொடுத்தா பல மடங்கு பரிசு. ஒவ்வொரு பெரியவங்களும் ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சாங்க, எல்லாரும் எடுத்தாச்சு. இந்த புள்ள ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுச்சு, யாராலும் எடுக்க முடியல. என்னன்னா அந்த வீட்டுல குரானுக்குள்ள அந்த பிள்ளை வச்சிருச்சு. அதோட பார்த்துச்சு, இதை எவனும் தொடர மாதிரி தெரியல. கண்டிப்பா அந்த ஞாபகம் வராது. பீரல்ல போய் பார்ப்பான், பெட்டு இருக்கிற இடத்துல பார்ப்பான், கட்டிலுக்கு கீழே பார்ப்பான், மெத்தைக்கு கீழே பார்ப்பான். இது மட்டும்தான் யாருமே தொடாம இருக்கிறாங்க. இதுக்குள்ள இருந்தால் நிச்சயமாக யாரும் திறந்து பார்க்க மாட்டார்கள். சமுதாயம் வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள், நம்முடைய முன்னோர்கள் குர்ஆனோடு எப்படி தொடர்புடையவர்களாக இருந்தார்கள் தெரியுமா? வாழ்நாளில் ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக குர்ஆனை முன்னோக்கக்கூடியவர்களாக இருந்தார். இன்று உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆலிம்கள் பரவி வாழுகின்ற இந்த நாட்டிலே தென்னகத்தின் தாய் கல்லூரி ஜாமியால் பாக்கியாத்து சாலிஹாத் அரபு கல்லூரியின் முதல்வரும் நிறுவனருமான அல்லாமா அப்துல் வஹாபுல் காதிரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ஆலா ஹஜ்ரத் என்று போற்றப்படுகின்ற அப்துல் வஹாபுல் காதிரி ஹஜ்ரத் அவர்கள் ஒரு மதரசாவை துவங்கினார்கள். பெயர் வைக்கவில்லை. ஒரு மதரசாவை தன் வீட்டு திண்ணையிலே துவங்கி, மதரசாவிற்கு புதிய கட்டடம் எல்லாம் கட்ட துவங்கி, புதிய கட்டிடத்திற்கு மாணவர்களை ஆசிரியர்களை இடமாற்றம் செய்கின்ற பொழுது இனி பெயர் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து பல்வேறு பெயர்களை உறவினர்களும் நண்பர்களும் சுட்டிக்காட்டிய பொழுது ஹஜ்ரத் அவர்கள் எதையும் திருப்தி அடையாமல் இந்த முயற்சியை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுவோம் என்று நினைத்து உது செய்துவிட்டு 2 ரக்காத் தொழுது விட்டு குர்ஆனை திறந்து கஹ்ஃப் சூராவை திறக்கின்ற பொழுது கஹ்ஃப் சூரா வருகிறது. மனதில் நியத்தை வைத்து ஓதுகிறார்கள். இந்த 2 பக்கத்தை நான் முடிப்பதற்குள் எனக்கு விடை கிடைக்க வேண்டும். மதரசாவிற்கு நல்ல பெயரை நீயே சூட்ட வேண்டும். ஓதுகிறார்கள். வல் பாக்கியாத்து சாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ கைருன் அமலா. நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய நல்லறங்கள் அது நன்மையால் ஆகச் சிறந்தது, உயர்ந்த லட்சியத்தால் நல்லெண்ணத்தால் அது ஆகச் சிறந்தது என்கிற அந்த வார்த்தை ஹஜ்ரத் அவர்களை சுண்டி இழுக்கிறது. பெயர் வைத்தார்கள் மதரசால் பாக்கியாத்து சாலிஹாத். அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒரு பெயர். குர்ஆனோடு சஹாபாக்கள் அப்படி தொடர்பு கொண்டிருந்தார்கள். சூரத்துல் ஆராஃபினுடைய கடைசி ஒரு வசனம் ஒட்டுமொத்த ஆட்சியாளர்களுக்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு பாடமாக இருக்கின்ற ஒரு வசனம். குதில் அஃப்வ வஅமுர் பில் உர்ஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன். நீங்கள் நடக்கின்ற பாதை, தனி வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியில், ஆட்சியாளர் குடிமக்களுக்கு மத்தியில், மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு மத்தியில், கணவன் மனைவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த 3 முத்தான விஷயங்களை எடுத்துக்கொண்டால் பாதை ரொம்ப தெளிவாக இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுதில் அஃப்வ. ஆறாம் சூராவினுடைய சஜிதாவினுடைய ஆயத்திற்கு ஒரு 4-5 ஆயத்துகளுக்கு முன்னால் இந்த வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், மன்னிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள், மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வஅமுர் பில் உர்ஃபி, நல்லதை ஏவுங்கள். இந்த பாதை நீங்கள் இந்த 2 விஷயங்களையும் எடுக்கின்ற பொழுதே முட்டாள்களின் கூட்டம் உங்களுக்கு எதிரிலே தடையாக நிற்கும். வஅரில் அனில் ஜாஹிலீன், முட்டாள்களை நீங்கள் புறக்கணித்து விட்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனம், இந்த 3 வசனம், ஒரே வசனத்தில் உள்ள 3 துண்டுகள் ஒருவரின் உயிரையே காப்பாற்றி இருக்கிறது. ஒரு வரலாறு, சுவையான வரலாறு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் யாருக்கு மரியாதை உண்டு தெரியுமா? யாருக்கு குர்ஆனுடைய கல்வி ஞானம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அமைச்சரவையில் இடம் உண்டு, சின்ன வயதாக இருந்தாலும் சரி.
இப்ப நாம பெற்று இருக்கிற அமைச்சரவை வயசு சின்னது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனோடைய தொடர்பு அதிகமாக உடையவர்களை தன் அமைச்சரவையிலே சேர்த்துக் கொள்வார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அமைச்சர் ஆலோசனை கூட்டத்தில் ஒருவராக வைத்திருந்தார்கள். மூத்த சஹாபாக்கள் நிறைய பேர் கொஞ்சம் உயர்மட்ட ஆலோசனைகளை எல்லாம், ராணுவம் சம்பந்தப்பட்ட வசனங்கள் விஷயங்களை எல்லாம் ஆலோசிக்கின்ற இடத்தில் ஒரு 10-12 வயது சிறுவனா எதையாவது விளையாட்டுத்தனமாக வெளியிலே போய் சொல்லிவிடக் கூடாது என்று பயந்தவர்களாக அவரை ஆலோசனை குழுவிலே வைத்திருப்பதை கொஞ்சம் வெறுத்தார்கள். நான் ஏன் இவ்வளவு சுத்தி வளர்ச்சி அந்த வார்த்தைகளை நான் பக்குவமாக பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால், யாருடைய விஷயத்தில் நாவை பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் சஹாபாக்கள். அல்லாஹ் அவர்களை ஒட்டுமொத்தத்தில் பொருந்தி கொண்டான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, இருபுறமும் ராலியத்தம் மருதியாவாக ஆகிவிட்டார்கள். அதன் பிறகு அவர்களை விமர்சிக்கின்ற அதிகாரம் யாருக்கும் இல்லை. விமர்சிப்பவர்கள் தங்களுடைய வாழ்நாளின் இறுதி நேரத்தை இழிநிலையாக அடைவார்கள். நீங்கள் ஹதீஸினுடைய சனதை பார்க்கின்ற பொழுது சஹாபாக்களுடைய பெயர் வந்துவிட்டால் அந்த சனதினுடைய ஜரஹ் தஅதீலை நீங்கள் அடித்து பார்த்தால் மஹ்ஃபூதுன் அனில் ஜர்ஹ் வ தஅதீல், குற்றம் குறை செல்வதற்கு நியாயம் கண்டுபிடிப்பதை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். அடுத்த தலைமுறையை பாருங்கள் என்ற வார்த்தை மட்டும்தான் வரும். சஹாபாக்கள் அவ்வளவு உயர்ந்தவர். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆகப்பெரிய புத்திசாலி. அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லா சஹாபாக்களும் இருக்கின்ற இடத்தில் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் இந்த சூராவை ஓதி பெரும் பெரும் சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், வமா ஃபஹிம்து மின் ஹாதிஹி சூரா, இந்த சூறாவிலே நீங்கள் எதை புரிந்து கொண்டீர்கள் என்று கேட்ட பொழுது எல்லா சஹாபாக்களும் சொன்னார்கள், இந்த சூரா மகிழ்ச்சியான சூரா, அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும், மக்கா வெற்றி கொள்ளப்படும், ஒருத்தர் 2 பேராக சேர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மார்க்கத்திற்கு கூட்டம் கூட்டமாக ஆள் சேர்ந்து இந்த மார்க்கம் மெஜாரிட்டியாக மாறும் என்று சொன்ன பொழுது இப்படி 3 முத்தான விஷயங்கள். மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது, அல்லாஹ்வின் உதவி கிடைக்கிறது, மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக மக்கள் சேருவார்கள் என்ற மகத்தான 3 சந்தோஷமான விஷயத்தை சொல்லி காட்டிய பொழுது யார் 12 வயது 13 வயது இவர் எப்படி ஆலோசனை கூட்டத்தில் இருக்கிறார்கள் என்று நினைத்தார்களோ அவர்களிடத்தில் கேட்டார்கள், வமா ஃபஹிம்த மின் ஹாதிஹி சூரத்தி யா புனைய, நறுமை மகனே இந்த சூராவிலே எதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்? தெளிவாக சொன்னார்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், மா ஃபஹிம்து மின் ஹாதிஹி சூரத்தி இல்லா வஃபாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சூராவில் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாக போகிறார்கள் என்கிற முன்னறிவிப்பை விட வேற எதையும் நான் புரியவில்லை என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஆமா, அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிட்டால், மக்காவின் வெற்றி மக்காவை நீங்கள் கைப்பற்றி விட்டால், மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் தானாக முன்வர இணைய ஆரம்பித்து விட்டால் இனி ரசூலுக்கு வேலை இல்லை, நீங்கள் யாரையும் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கிளம்புவதற்கு தயாராக இருங்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய புகாரி ஷரீஃபில் வயதானவர்கள், மரணத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதிகமாக ஹம்தும் தஸ்பீஹும் இஸ்திக்பாரும் செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு வருவார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு காலத்துல ஹஜ்ஜிக்கு, தனியார் ஹஜ்ஜிக்கு டிராவல்ஸுக்கு போய் ஒவ்வொருத்தரையா அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படிலாம் தேவையில்லை, பீர்முகத்துக்குலாம் வேலை இல்லை. அது திரும்ப காலம் ஹஜ்ஜுக்கு போகட்டும், தேடி தேடி டிராவல்ஸ்ல வந்து குவிய ஆரம்பிச்சுட்டாங்க. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தை தவிர வேற எதையும் இதில் நான் புரியவில்லை என்று சொல்லி அவர் விளக்கம் சொன்ன பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கண்ணீரோடு அந்த ஆழ்ந்த கல்வி ஞானத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், வமா ஃபஹிம்து ஐலன் மின் ஹாதிஹி சூரத்தி இல்லா இய்யாஹு, நானும் இந்த சூராவில் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தை தவிர வேற எதையும் புரியவில்லை என்று சொன்னார்கள். இதன் காரணத்தினால்தான் இந்த சூரா இறங்கிய பொழுது சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுதார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால் ஜாடை காட்டினார்கள், அழாதீர்கள் என்று சொன்னார். எவ்வளவு ஆழ்ந்த குர்ஆனோடு கல்வி ஞானம் ஈடுபாடு.
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சமுதாயத்தின் சொத்து, ஒரு எழுத்து கூட விடுபட்டு விடக் கூடாது என்பதற்கு வேக வேகமாக ஜிப்ரீலோடு போட்டி போட்டு ஓதினார்கள். பெருமானாரின் சிரமத்தை நேரடியாக பார்க்கின்ற அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். லா துஹர்ரிக் பிஹி லிசானக் லிதஅஜல பிஹி. நபியே நாயகமே, வேகமாக ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுடைய நாவை நீங்கள் வேக வேகமாக அசைக்க வேண்டாம். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. அந்த குர்ஆன் ஒரு எழுத்து கூட விடுபடாமல், ஒரு புள்ளி கூட விடுபடாமல் அதை ஒன்று சேர்த்து அதை ஓத வைப்பது என்னுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். இன்னொரு ஆயத்தில் வலா தஅஜல் பில் குர்ஆனி மின் கப்லி அன் யுக்லா இலைக வஹ்யுஹு. நபியே, ஜிப்ரீல் முடிப்பதற்கு முன்னால் நீங்கள் துவங்குகிறீர்கள். நிதானமாக அமைதியாக அவர் ஓதி முடிக்கும் வரை நீங்கள் கவனியுங்கள், அதன் பிறகு ஓத துவங்குங்கள். உங்களுக்கு வஹியை அவர் அறிவித்து முடிப்பதற்கு முன்னால் அவசரப்பட்டு நீங்கள் ஓதாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வக்குர் ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை இன்னும் அதிகப்படுத்து என்று சொன்னார். ஆண்கள் மட்டுமா, பெண்களும் ஹாஃபிலாக்களாக பரிணமிக்கிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு பெற்றோரும் இதை பார்த்து ஆசைப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளும் இந்த மேடையிலே ஹாஃபிலாக்களாக, ஹாஃபில்களாக அவர்கள் பட்டம் பெற வேண்டும் என்று. நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி எல்லோருக்கும் நன்றி கூறி, குறிப்பாக பட்டம் பெறுகின்ற ஹாஃபில்களுக்கு, ஹாஃபிலாக்களுக்கு நெஞ்சார துஆ செய்து நான் விடைபெறுகிறேன். ஒரு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற ஒரு உமையாக்களின் ஒரு கொடுங்கோல் மன்னர். சஹாபாக்கள் நிறைய பேரை கொலை செஞ்சிருக்கிறார். ஆனா அவர் செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம், இந்த குர்ஆனுக்கு ஹரக்கத் போட்டது அவர்தான். அசை குறியீடுகள் என்று சொல்வார்கள். அகர குறியீடுகள், இகர குறியீடுகள், உகர குறியீடுகள், அழுத்தல் குறியீடுகள், நீட்டல் குறியீடுகள், நிறுத்தல் குறியீடுகள் எல்லாம் அவருடைய ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டது, அஜமிகளுக்காக வேண்டி என்றும் சொல்லுவார்கள். ஆனா ஒரு சாடிஸ்ட் மாதிரி, சைக்கோ மாதிரி உள்ள ஆளு அவர் ஒரு தடவை பாலைவனத்தின் வழியாக வருகிறார் 10 நபர்களோடு. எல்லோருக்கும் கடுமையான தண்ணீர் தாகம், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, நான் வறட்சி, தண்ணீர் தரமாட்டார்களா என்று நினைத்து ஒரு கூடாரத்தின் கதவை தட்டுகிறார்கள். உள்ளிருந்து ஒரு புள்ள ஒரு தோல் பாத்திரத்தில் நிரம்ப தண்ணீரை கொண்டு வந்து தருகிறான். தண்ணீரை குடித்து விட்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தன்னோடு வந்தவங்கள்ட்ட பார்த்து கேட்கிறாரு, இவருக்கு என்ன பரிசு கொடுக்கலான்னா, சில பேர் தங்கத்தை கொடுக்கலாம், சில பேர் வெள்ளியை கொடுக்கலாம்னு சொல்லும் பொழுது இந்த சண்டாளன், இந்த சாடிஸ்ட் வாளை எடுத்து அவரை கொலை செய்து விடுகிறான். எல்லோரும் பதறி போய் விடுகிறார்கள். மனைவியாதி வந்தவனை போன்று நடந்து கொள்கிறானே, பைத்தியக்காரன் என்று நினைக்கிற பொழுது தாயார் உள்ளிருந்து ஓடி வந்து விருந்தாளிகளுக்கு தண்ணீர் கொடுத்த அந்த பிஞ்சு குழந்தை, குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபில், அவன் இந்த கொடூரனின் கையால் வெட்டுப்பட்டு கொல்லப்பட்டு விட்டானே என்று நினைத்து கதறியவர்களாக அந்த துக்கத்திலும் அந்த துயரத்திலும் மன்னரை பார்த்து அந்த அம்மா ஒரு பத்துவா சொல்லிச்சு, மஹா கல்லா கமா மஹா கல்லா ஃபி நிஸ்பில் குர்ஆன். குர்ஆனில் முந்திய பகுதியில் கல்லா என்ற வார்த்தையே அல்லாஹ் இல்லாமல் உருவாக்கியதை போன்று, அழித்ததை போன்றுன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா இருந்ததை அல்லாஹ் எடுத்துட்டான்னு வந்துடும். கல்லா என்ற வார்த்தையே குர்ஆனில் முதல் பகுதியில் இல்லாமல் அல்லாஹ் உருவாக்கியதை போன்று உன்னையும் அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவானாக அப்படின்னு ஒரு அம்மா அவரை பார்த்து தாயார் பத்துவா செய்கிறார்கள். அந்த கொடூரமான துயரத்திலும் நெஞ்சை பிழிகின்ற அந்த நேரத்திலும் மன்னரை பார்த்து பத்துவா செய்கின்ற பொழுது ஒரு தகவலை சொல்கிறார்கள். முதல் 15 ஜுசுக்களில் கல்லா என்ற வார்த்தை அல்லாஹ் கொண்டு வரவே இல்லை, அதை போன்று ஒன்னு இல்லாமல் ஆக்குவான் என்று அந்த தாயார் சொல்கிறார்கள். அல்லாஹு தாலா குர்ஆனை ஆய்வு கண்ணோட்டத்தோடு ஓதுகின்ற நாவுகளாக, சிந்திக்கின்ற இதயங்களாக, செயல்படுகின்ற உறுப்புகளாக, குர்ஆனோடு தொடர்புடைய உடல்களாக, உள்ளங்களாக அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துல் லக்க வ அலைக்க, குர்ஆனோடு நீங்கள் தொடர்பு கொண்டால் நாளை மறுமையில் அது உங்களுக்கு சாதகமான ஆதாரமாக இருக்கும், உங்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய ஹுஜ்ஜத்தாக இருக்கும். தொடர்பு கொள்ளாவிட்டால், புறக்கணித்தால் அது உங்களுக்கு எதிரானதாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக
வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.